ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பிஎஸ்என்எல் சிம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த சிம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி ஒரு மாதம் ஆகுது. ஸோ இந்த சிம்மோட ரிவ்யூ நான் சொல்கிறேன் பாருங்கள். பிஎஸ்என்எல் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே இந்த சிம்மை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஆஃபர்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது, 2GB டேட்டாலாம் கொடுக்குறாங்க. பட் இந்த சிம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுனா, இது வந்து இன்டர்நெட்டே ஆன் ஆக மாட்டேங்குது. இன்டர்நெட் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆனால் தானே நமக்கு அந்த டேட்டாலாம் யூஸ் பண்ண முடியும். இன்டர்நெட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் ஆன் ஆக மாட்டேங்குது. அப்படியே ஆன் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இல்லை, ஆவரேஜ் 3GB ஸ்பீடு தான் இருக்குது, 4G ஸ்பீடுலாம் கிடையாது இந்த இன்டர்நெட் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இப்போதைக்கு நீங்கள் யாராச்சும் பிஎஸ்என்எல் சிம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இப்போதைக்கு வாங்காதீங்க. நான் ஒரு 6-7 மாதம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ பிஎஸ்என்எல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அவங்க. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் உண்மையிலே நல்லா இருக்காது. ஸோ கால்ஸ்னால் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓகே, அந்த மாதிரி தான் இருக்குது. பட் இன்டர்நெட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண முடியல. ஸோ இன்டர்நெட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல் சிம்மு கொஞ்சம் ஒஸ்ட்டு தான். ஏன்னா இன்டர்நெட் ஆன் ஆனால் தானே இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா யாராச்சும் ஜியோ ஏர்டெல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஎஸ்என்எல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாகவே போடுங்க. ஸோ இன்னும் டெவலப் ஆகலை, டெவலப் ஆனால் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு அந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ தேங்க்யூ.